கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான தியானம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. அயர்லாண்டில் ஏமி கார்மைக்கல்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. அயர்லாண்டில் எல்லாருடைய கண்களும் நீல நிறத்தில் தான் இருக்குமா. ஆனால் ஏமிக்கு மட்டும் கண்கள் ப்ரௌன் கலரில் இருக்குது. அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நீல நிற கண்கள் தான் அழகு அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அதுக்காக அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஏசப்பா, நான் தூங்கி எழும்பும்போது என் கண்களை நீங்கள் நீல நிறத்தில் மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்குறாங்க. காலையில் எழுந்ததும் போய் கண்ணாடியை பார்க்குறாங்க. அவங்க கண்கள் மாறவே இல்லை. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஏமி, ஏசப்பா உன்னை படைக்கும்போது எந்த தவறும் செய்யலை, நீ இப்படியே ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. அவங்களும் கண்ணை தொடச்சிக்கிறாங்க. ஆனால் இருதயத்தில் அதை குறித்து அவங்களுக்கு ஒரு கவலை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சுங்க. ஏமி வளர்ந்து பெரிய பொண்ணாகிறாங்க. தன்னை இந்தியாவுக்கு ஒரு மிஷினரியாக அர்ப்பணிக்கிறாங்க. இந்தியாவில் டோனா ஊரில் பெண்களுக்காக கல்வி, மருத்துவம், அனாதை இல்லங்கள்னு சொல்லி நிறைய காரியங்களை அவங்களுக்காக செய்கிறாங்க. இந்திய பெண்கள் அவங்கள அன்போடு அம்மான்னு சொல்லி அழைத்து ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில் அவங்க இப்படியா எழுதியிருக்காங்க. என்னுடைய கண்களுக்காக நான் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்திய பெண்கள் யாருக்குமே நீல நிறத்தில் கண்கள் இல்லை. அவங்க என்னை ஏற்றுக்கொண்டதற்கு என்னுடைய கண்களும் ஒரு காரணம். ஏசப்பா என் கண்களை ப்ரௌன் கலரில் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அதே போல தாங்க ஏசப்பா நம்மளுடைய அவயங்கள் ஒவ்வொன்றையும் அழகாக படைச்சிருக்காங்க. நம்மளுடைய பாடி ஷேப், நம்மளுடைய கலர், நம்மளுடைய முடி எல்லாவற்றிற்கும் ஏசப்பா ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாங்க. ஏன் ஆண்களை ஆணாக படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது, பெண்களை பெண்களாகவே படைத்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்குங்க. நம்ம அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? மற்றவங்க நம்மளை குறைவாக பார்க்குறதுக்காக, மற்றவங்கள நம்மளை ரிஜெக்ட் பண்ணதுக்காக வருத்தப்படுறதும், அவங்க முன்னாடி நான் இப்படி மாறிடணும்னு சொல்லி அதுக்காக முயற்சிகள் எடுக்கிறதும் நமக்கு வேண்டாங்க. நம்மளே நம்ம குறைவாக பார்க்குறதும் தாழ்வாக பார்க்குறதும் நமக்கு வேண்டாம். ஏசப்பா நம்மளை எப்படி பார்க்குறாங்க? நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. இதை விட வேறு என்ன சர்டிஃபிகேட் நமக்கு வேணும்? நம்ம சரீரம் ஆரோக்கியமாக இருக்குதா? அது போதுங்க. நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை இப்படியே படைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அப்பா, நாங்கள் எங்களை தாழ்வாக நினச்சதற்காக எங்களை மன்னிங்க ஏசப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீர் எங்களை இப்படி படைத்ததற்கான நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக செபிக்கிறோம் அப்பா. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.